அமைதியான சிந்தனையில் இந்த முருகனுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கும். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் உனக்கு நற்செய்தி கிடைக்கும். அது நம்ப முடியாததாக இருக்கும். பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆச்சரியத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வியப்பை பிறருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேராற்றலை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய உள்ளத்திற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் தவறு செய்துவிட்டோம் என்கின்றது எல்லாமில்லை, இன்னும் முழுமையாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளாதது தான் காரணம். எப்பொழுதுமே எதையாவது எண்ணியோ இழந்ததை எண்ணியோ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. அதைவிட சிறப்பானவற்றை செய்யவும் சிறப்பானவற்றை பெறவும் நாம் தகுதியானவன் என்று நம்பி அடுத்தடுத்த முயற்சிகளில் உடனே ஈடுபட வேண்டும். ஒரு இடத்திலேயே சோர்ந்து அமர்வதை விட்டுவிடு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். முருகனின் துணை உன் பக்கம் இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலைக்கும் கஷ்டத்திற்கும் நீயே இடம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. உன் மனநிலையை நீ சந்தோஷமாக வைத்து கொள்வேன் என்று முதலில் நீ ஒரு உறுதியை எடு. பிறருடைய சொற்களோ செயல்களோ என்னை பாதிக்காது என்று நீ முதலில் ஒரு உறுதியை எடு. உன்னுடைய மனம் வலிமையாக இருக்கின்றது என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன். ஒரு சில விஷயங்கள் தாமதமாகின்றது என்பதற்காக உன் மனதை நீ வலிமை இழந்தது போல ஏன் மாற்றிக்கொள்கின்றாய்? கிடைக்கவில்லை என்றால் கூட அது நன்மைக்கு என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் நிம்மதி எப்பொழுதுமே தொலையாது. நீ எதிர்பாராத அளவில் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது என்பதை நான் இப்பொழுது உறுதிப்படுத்துகின்றேன். இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக அது எப்பொழுதுமே நடந்து விடாது என்று நீயே ஒரு முடிவெடுத்து கொண்டால் எப்படி? பிறகு எதற்காக இந்த முருகன் இருக்கின்றேன்? நீ கேட்டதை நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா? அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து அதன் மூலமாக பல செயல்களை செய்து பின் நீயே உன்னை அவதிக்கு உட்படுத்தி கொள்வதே உன்னுடைய வேலையாக மாறிவிட்டது. சற்று பொறுமை காக்கவும் அமைதி காக்கவும் மனதில் ஏனோ இடமில்லாமல் போய்விட்டது. இந்த கலியுகத்தில் அவசரமாக எல்லோரும் ஓடுவதைப் போல அதற்கான முடிவுகளும் உடனே கிடைத்துவிடும் என்று நினைப்பதுதான் தவறு. ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் முடிவு கிடைக்கும் வரை யாருக்குமே காத்திருக்கக்கூடிய பொறுமை இப்பொழுது இருப்பது இல்லை. உடனே நடந்துவிட வேண்டும், உடனே கிடைத்துவிட வேண்டும். அதற்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பதை எல்லாம் கவனிப்பது இல்லை. அதை கவனித்தாலும் மனம் ஏற்க மறுத்து விடுகின்றது. அவசரமாக எல்லாம் செய்து அவசர கோலத்திலேயே எல்லாம் முடிந்தும் அவதிப்படக்கூடிய நிலை வந்தாலும் அவசரத்திலேயே செல்ல வேண்டிய நிலைமைதான் இருக்கின்றது. இப்பொழுது சற்று பொறுமையாக கேள், காது கொடுத்து கேள். இந்த முருகனுடைய வாக்கை முழு நிறைவாக கேள். உன்னுடைய மதிக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறும் நிலை ஏற்படும். உன் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இந்த உலகமே சோதித்தாலும் கூட அதன் பின்னால் இந்த முருகன் இருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று மீண்டும் கூடுதலாக நம்பிவிடு. கஷ்டம் என்பது தீர்வுக்கான தொடக்கம்தானே தவிர முடிவு கிடையாது. நீ பேசாத பிரார்த்தனைகளை நான் உன்னுடைய மனதோடு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விட்ட இடம் நாளை சந்தோஷமாக பூ பூக்கும் பசுமையான நிலமாக மாறிவிடும். அதற்குள்ளேயே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை பயணம்தான், ஆனால் திசை தவறாமல் இருக்க வழிகாட்ட இந்த முருகனை நீ பின்பற்ற வேண்டும். என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை வழிகாட்டுகின்றது. நீ கடந்தது எல்லாம் அர்த்தமுள்ளதாக தான் நிச்சயம் இருக்கும் என்பதை உன் மனம் உணர வேண்டும். இப்பொழுது நடப்பதும் அர்த்தமுள்ளதாக தான் இருக்கின்றது. சோகமான ஒன்று நடந்தால் அது நாளை நினைத்து புன்னகைக்க வைக்கும் கதையாக மாறும் இந்த முருகனுடைய அருள் இருந்தால். அப்படி என்னுடைய அருள் அதிகமாக உனக்கு இருப்பதால் உன் நீண்ட நாள் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த முருகன் இருந்தால் உனக்கு பயம் என்ற ஒன்று உன் மனதில் தோன்றவே கூடாது. பொறுமையாக இருந்தவனுக்கு இந்த முருகன் தரும் பெரும் பரிசு கரங்களை வந்து சேரும். நீ எதை இழந்திருந்தாலும் இனிமேல் பெறதான் போகின்றாய் என்பதை மட்டும் தெரிந்து கொள். சில நேரங்களில் சில அவமானங்களை சந்தித்தாய், சில நபர்களிடம் ஏமாற்றம் அடைந்தாய், மனதில் காயங்களை பிறர் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். மருந்து தேடியும் கிடைக்கவில்லை. அவர்களே வந்தால்தான் மருந்தாக மாறும் என்று நினைவு உனக்கு.
விட்டு சென்றவர்களை துரத்தி போவதும் நிம்மதியை இழந்து வாடுவதுமே வாடிக்கையாகி போய்விட்டது இங்கு பலருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று இருந்தால், அந்த மனப்பக்குவம் இருந்து விட்டால் போதும், வாழ்க்கை நம்வசமாகிவிடும். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய, நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நன்மையை காணக்கூடிய மனப்பக்குவம் இருந்து விட்டால் வாழ்க்கையை யாருமே தொலைத்து விட போவதில்லை. எல்லோரும் உதவி செய்யாமல் போனாலும் இந்த முருகன் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான், காப்பாற்றுவான், உதவியை தருவான் என்று நீ நம்பினால் உன்னுடைய கரம் வெற்று கரமாக எப்பொழுதுமே இருக்காது. சத்தமில்லாமல் நடக்கும் அருள் அது இந்த முருகனுடைய புனித விஷயம். சுருங்கிய வழிகளுக்கு விருப்பம் வேண்டாம். இந்த முருகன் காட்டும் பாதை நீளமானதாக இருந்தாலும் நிலையானது. பிரார்த்தனை நேரத்தை நீ இழக்காதே. மனதிற்குள் எப்பொழுதும் என்னிடம் பிரார்த்தனையை வை. நிச்சயம் அதற்கான பதிலை நான் தருவேன். சில வார்த்தைகள் தீர்வை தரும். உன் உடலில் ஏதாவது வலி இருந்தாலோ, மனதில் ஏதாவது வலி இருந்தாலோ அதை போக்கிக் கொள்ள பிறரை நாடுவதை முதலில் தவிர்த்துவிடு. ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி மனமாற அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கண்களை மூடி அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ இந்த வலி இப்பொழுது குறைய வேண்டும் என்று நீ மனமாற நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வலி மாயமாவதை தானாக நீ உணர்வாய். இது எல்லாம் நான் கொடுக்கும் அதிசயத்தின் அருளின் நேரம். இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு சுலபமாக இனி அனைத்தும் கிடைக்கும், நிறைவேறும், எந்த ஒரு தாமதமும் இனி ஆகாது என்று நீ தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அவசரமாக நீ எதிர்பார்த்த அந்த முடிவுகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு தேவையான முடிவுகளாக சுலபமாக கிடைக்கக்கூடிய அந்த அருள் நேரம்தான் இது. மனதிற்கு அமைதி வேண்டுமா? இந்த முருகனை அழை. பயத்தை நீ வெல்ல வேண்டுமா? இந்த முருகனை அழை. தனிமையிலிருந்து மீள வேண்டுமா? இந்த முருகனை அழை. மனம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமா? இந்த முருகனை அழை. உன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டுமா? இந்த முருகனை நம்பு. உன்னுடைய நம்பிக்கையில்தான் உன்னுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை உன் மீதும் என் மீதும் நீ வைத்து செயல்படுவாயானால் வாழ்க்கை பூ பூக்க ஆரம்பித்து விடும். பாலைவனம் போல இருந்தாலும் என்னை நினைத்து நீ வழிபடும் பொழுது அது பூந்தோட்டமாக மாறும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளில் நம்பிக்கை வைத்து என் செவிக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடு. அத்தனையையும் உனக்கு நான் நிஜமாக்கி தருவேன். வெற்றி மழையில் நீ நனையும்படி நான் உன்னை வாழ வைப்பேன். முன்னேற்றம் என்பது இனி உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். உயர்ந்த இடத்தை நீ பெறப்போகின்றாய். துன்பங்களுக்கு முடிவு, கஷ்டங்களுக்கு முடிவு, இன்பத்திற்கு ஆரம்பம். இன்று முதல் நல்லது நடக்கும்.